வணக்கம். கருவேப்பில சாதம் ரொம்ப செமையா இருந்துச்சு. பாப்பு டாட்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அன்றைக்கி எலெக்ஷன் போயிட்டு வந்த அன்றைக்கி சரியான வெயில். வெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன சாப்பிட்லாம், சமையல் பண்ணல. காலைல சாப்பிட்டு போயிட்டோம். வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ வீட்டில் வந்து சாப்பிடும்போது என்ன சமைக்கன்னு யோசித்துட்டு இருக்கும்போது கருவேப்பிலை பொடி நினைவு வந்துச்சு. சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான். இது நான் தோசை இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ உடனே சாதம் மட்டும் குக்கரில் வேகமாக வச்சுட்டு ஒரு செகண்டில் வீட்டு நெய் இருந்துச்சு. கேஷ்யூ நட்டு, கடலைப்பருப்பு எதுவும் நான் வெங்காயம் எதுவும் போடல. டேஸ்ட் அப்படியே மாறிடுங்கிறதுக்காக வெங்காயம் சேர்க்கலை. அதனால் பாப்பு டாட்டு பொடி, கருவேப்பிலை பொடி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்தது என்னென்னா, முதல்ல சாதம் குக்கரில் வச்சுட்டு கொஞ்சம் குழஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி வச்சுட்டு இரும்பு சட்டியில் கொஞ்சம் வீட்டில் உள்ள நெய் இருந்துச்சு. கொஞ்சம் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, உரைப்பு கூட நான் வரமிளகா சேர்க்கலை. ஏன்னா இதனோட உரைப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. முந்திரி பருப்பும் நிலக்கடலை பருப்பு மட்டும்தான் நான் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை லைட்டாக ரோஸ்ட் ஆகும்போது சாதத்தை அந்த பொடி, கருவேப்பிலை பொடியை அப்படியே தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணல. அது லைட்டாக செவந்து வரும்போது, முந்திரி பருப்பு செவந்து வரும்போது கருவேப்பிலை பொடியை நல்லா 3 ஸ்பூன் போல் போட்டு இருக்க சாதம் எல்லாத்தையும் முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட் இருந்துச்சு. பச்சை சாதம் எல்லாத்தையுமே நானே கொஞ்சம் தான் சரி நைட்டு கொஞ்சம் சாதம் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால திருப்பியும் எல்லா சாதத்தையும் போட்டு ஃபுல்லாகவே கிளறிட்டேன். நான் ஃபுல்லாகவே சாதத்தை மத்தியானமே சாப்பிட்டுட்டேன். ஃபுல்லாகவே சாதம் நைட்டு கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது கூட வைக்காமல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் வறுத்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா ரொம்ப செமையாக இருந்துச்சு. அதுவும் பேச்சுலருக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பேச்சுலரு நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கெலாம் நம்ம சொல்லி கொடுத்துலாம். ஒரு முட்டை சாப்பிட்ற பிள்ளைங்க அப்படின்னா முட்டை ஆம்லேட் போட்டு இதை சாப்பிட்டுக்கலாம். முட்டை அவிச்சு வச்சு சாப்பிட்லாம். இல்லை மசால் முட்டை எதுனாலும் செம மேட்சாக இருக்கும். நான் அன்றைக்கி நான் வெஜ்ஜுங்கிறதுனால நான் அன்றைக்கி அப்பளம் மட்டும்தான் வறுத்துருக்கேன். அதுவே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சைடு கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் இதுவே பசியில் வந்த உடனே அப்பளத்தை மட்டும் வறுத்து செஞ்சு உடனே சாப்பிட்டுட்டேன். சரியான டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ பசிக்கு என்ன பண்ணேன்னு யோசித்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ரோஸ்டடு கருவேப்பிலை பொடி ரொம்ப கை கொடுத்துச்சு. நான் தோசை இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறதுல சாதத்துக்கு செமையாக இருந்துச்சு. இன்னொன்று நான் கண்டிப்பாக சொல்லணும். இதில் கொஞ்சம் தேங்காய் மட்டும் தேங்காய் வேறு எதுவுமே வேண்டாம். வெறும் தேங்காய் மட்டும் வச்சு அரைச்சி கொஞ்சம் புளி வேணுன்னா லைட்டாக வச்சுக்கலாம். ஒரு சின்ன பிஞ்சு வச்சுட்டு கருவேப்பிலை துவையல் அரைச்சா சூப்பராக இருந்துச்சு. அது முடிஞ்ச அளவு நான் இன்றைக்கி ரெசிபி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் ஒரு நாள் வச்சேன். நான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் முந்தி வச்சேன். நான் மறந்துட்டேன். நான் அந்த துவையல் போடுறதுக்கு சரியான டேஸ்ட்டு. அது தயிர் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் மட்டும்தான் சேர்த்தேன். வேறு தேங்காய், உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்தேன். அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பாப்பு டாட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டு. பேச்சுலர் சின்ன குழந்தைங்க யாருக்குனாலும் இது ஈஸியாக சொல்லி கொடுத்துர்லாம். நன்றி, வணக்கம்.